வெல்கம் கைஸ், வெல்கம் டு வெட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அதுலேருந்து வந்திருக்கிற ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன போஸ்ட்டுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா, மொத்தமாக நமக்கு 2 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. ஒன்று சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள். ஓகேவா, இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு ஓவராலாக எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 452 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4208 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா, ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஓபிசி அவங்களுக்கு +3 வரை இருக்கும். SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா +5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சேம் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 to 28 வரை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சேம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அதாவது எஸ்ஐக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும். ஓகேவா, இதுவே கான்ஸ்டபிளுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா போதும். ஓகே, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை, 2 போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அப்ளிகேஷன் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th May, அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப கிராஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க பாருங்கள். ஓகேவா, இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. இந்த 500 யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலுக்கு மட்டும். ஜென்ரல் மேல், அதாவது ஜென்ரல் ஓபிசி ரெண்டுத்தில் இருக்க மேலுக்கு மட்டும் 500 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து பார்த்திங்கன்னா SC/ST கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 250 rupees வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு. இதில் என்னென்னா நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா SC/ST அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, இதுக்கான பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,400 அண்ட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21,700. இது ரெண்டுமே பேஸ் பே தான், ப்ளஸ் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். சரிங்களா, ஒரே ஒரு டெஸ்ட்டு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அரித்மெட்டிக், அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா, எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா அரித்மெட்டிக்கும் ரீசனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் அண்ட் மார்க்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் 50 மார்க்ஸ் இருக்கும். ஓவராலாக எவ்வளோ நேரம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 minutes வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு. மொத்தமாக நமக்கு 120 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேவா, இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்குற கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக அந்த எஸ்ஐ கான்ஸ்டபிள் இவங்களனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா, ஓகே, இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவரிஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இல்லை கமெண்டில் கூட உங்களோட குவரிஸை நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.